நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டுலாம் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. கார்த்திகை தீபம் சீசன் 2 உடைய ஹீரோயினான ரேவதி பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கார்த்திகை தீபம் சீசன் 2 பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்போட நல்லா சூப்பரா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சீசன் 1ல வந்த அந்த பேர் நிறைய பேர் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. குறிப்பா ஆர்த்திகா பாத்தீங்கன்னா அந்த ரோலை ரொம்ப அழகாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ கார்த்தி அண்ட் ஆர்த்திகா இவங்க 2 பேருடைய அந்த பேர் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதனாலதான் திரும்பவும் சீசன் 2 எடுத்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஆர்த்திகா இந்த சீசனை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா ஆர்த்திகாவே தாங்க. ஆமாங்க, ஆர்த்திகாவுக்கு சமீபத்துல தான் திருமணம் நடந்தது. இருந்தாலும் இந்த சீரியல்ல நெருக்கமான காட்சிகள்லாம் வந்ததுனால அதை அவங்களால நடிக்க முடியலையாம். அதனாலதான் அந்த சீரியலை விட்டே அவங்க போயிட்டாங்களாம். ஆனா இப்போ அவங்கள தொடர்ந்து வந்திருக்க இந்த ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நிறைய பேர் அவங்கள வெறுத்தாங்களாம். இந்த அளவுக்குலாம் வெறுப்பு வருமா அப்படின்ற ஒரு பயமும் இவங்களுக்கு வந்துதான். ஆனா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு ஒரு ஜுஜிபியாங்க. இதை நான் சொல்லல, அவங்களே ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ரேவதியா அறிமுகமாயிருக்க இவங்களுடைய ரியல் நேம் வைஷ்ணவி சதீஷ். இவங்க பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில செமையா ஒரு ஆக்ட்ரஸா வள வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அங்க இவங்க ஒரு கிரஷாவே இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி அங்க இருக்கிறவங்க இங்க கார்த்திகை தீபம் சீரியல் மூலமா தமிழ் ஆடியன்ஸ் மனசுல இடம் பிடிப்பாங்களா அப்படின்ற கேள்விக்கு பதிலே இப்ப கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்காம். இத பத்தி வைஷ்ணவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலையாள இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா இந்த டைமிங் ஒரு விஷயம் இருக்கு. அந்த டைமிங் காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது 7 ஆக 8 ஆக நைட்டு 12 மணி வரைக்கும் கூட போகும். ஆனா இங்க டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா அதை மெயின்டைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிஹேவ் பண்ற விதம் கூட அங்கேயும் எங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்றாங்கன்ட்டு அங்க நடக்கிற விஷயங்களுக்கு இங்க இவங்க வந்து அப்படி நாசுக்கா பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப இவங்களுக்கு பிடிச்சிருக்காம். முதல் சீரியல்ல இவங்களுக்கு வந்து சூப்பரான வரவேற்பு கிடைச்சிருக்காம். இவங்களை பார்க்கறதுக்கு நடிகை பானு இவங்கள மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அந்த வகையில இவங்களை பார்க்க ஆக்ட்ரஸ் பானு தாமிரபரணி இந்த படத்துல வந்து பானு மாதிரி இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கார்த்திக் அண்ட் ரேவதி இந்த கியூட்டான கப்பல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆட்டினோட கமெண்ட் பண்ணலாம். வைஷ்ணவி மலையாளத்துல நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. நேத்திடுக்கும் ஜீவிதா விஸ்மயாங்கள் இந்த ஒரு சீரியலா இருக்கட்டும், மழவெயில் பலப்பூவு இது போல சீரியல்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இவங்கள அங்க எல்லார் மத்தியிலையும் ரொம்ப ஃபேமஸா ஆக்கின ஒரு ரோல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்வாதி. ஆமாங்க, மிழுராதிலம் இந்த ஒரு சீரியல் மூலமா இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுவும் யார் கூட பேர் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் அப்படின்ற கேரக்டர் பண்ண சல்மான். ஆமாங்க, மௌனராகம் இந்த சீரியல்ல வருணா நடிச்சவருடைய ஒரு மனைவி கேரக்டர் தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே ரியல் மேரேஜ் எப்படி இருக்குமோ ஹல்தி ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்பெல்லாம் சீரியல்ஸ்லாம் ரியலாவே மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அந்த ரியாலிட்டியை கொண்டு வரணும், மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு காரணத்தினால அந்த ரியாலிட்டியை கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில இந்த சீரியலும் நல்லா ஃபேமஸ் ஆச்சு இந்த ஒரு சீக்வன்ஸ்க்காக. இவங்க 2 பேரும் ரியல் கப்பல், இவர் தான் இவங்களுடைய மனைவி இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் இங்க மௌனராகம் சீரியல் ரொம்ப ஃபேமஸா இருக்கிற சமயத்துல இவரெல்லாம் வந்து இவங்க கூட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்குலாம் போச்சு. ஏன்னா இப்போ ஸ்ருதியா நடிச்சவங்க கூட மேரேஜ் ஆனதை பார்த்துட்டு அதே சீரியல்ல என்ன 2 பேரும் பேர் மாத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா இப்படிலாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில சஞ்சய் அண்ட் ஸ்வாதி இந்த பேர் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு பேரா இங்க கார்த்திக் ரேவதி வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு அதாவது கார்த்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ரோல்ஸ் தான் ரேவதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கார்த்தி வந்து ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்க ஒரு பாசிட்டிவான ஒரு ரோலை கொண்டு வராரு. கிராமத்து கதைக்களத்தோட இருக்கு. ரேஷ்மா பஸ்பிளேட் தான் லீட் கேரக்டரும் பண்றாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இங்க வந்து அவங்க வந்து நல்ல நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அங்க குஷ்பு அவர்கள் மம்முட்டி அவர்கள் கையில இருந்து அவார்டும் வாங்கிட்டாங்க. இவங்க ஒரு குட் டான்சர்னே சொல்லலாம். சல்மான் கூட சேர்ந்து இவங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்து தான் இவங்க நிறைய சூப்பரான டான்சர் அப்படின்னு சொல்லலாம். இதுல குஷ்பு அவர்கள் கிட்ட இருந்து வாங்கும்போதும் சரி, மம்முட்டி அவர்கள் கிட்ட இருந்து வாங்கும்போதும் சரி, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இவங்க வந்து அந்த அவார்டே வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹம்பிளான பர்சன். எடுத்ததுமே
எப்பயுமே இவங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்புலாம் கிடைக்கல. இந்த ஒரு மேடை கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதாம். அந்த வாய்ப்பை இவங்க நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த பயன்படுத்தினதா சரி ஓகே இங்க நல்ல முறையில வந்து நம்ம அடுத்தடுத்து கெரியர் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி தான் படிச்சு முடிச்ச கையோட இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து ஹிட் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பா இவங்களும் ஹிட் ஆவாங்க அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கும் டைரக்டர் சாருக்கும் அங்க எமோஷனலா நிறைய வாக்குவாதம்லாம் கூட நடக்குமாம். நிறைய சங்கடமான விஷயங்கள்லாம் நடந்திருக்காம் மலையாள இண்டஸ்ட்ரியில. அதே மாதிரி அங்க இவங்க வந்து ரொம்பவே ஃபன்னான பர்சனாங்க. அதாவது சும்மா ஒரு பலூன் எடுத்துட்டு போய் இது எப்படி இருக்கு அழகா இருக்குல்ல அப்படின்னு கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே சிரிக்க வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர் தான் இவங்க. இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அப்பா அம்மா. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலி தான் இவங்களுக்கு. இவங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரொம்ப பயந்தாங்க. எப்படி இருப்பாங்க, யாராவது நம்ம கிட்ட பேசுவாங்களா, எல்லாருக்கும் தமிழ் ரொம்ப நல்லா தெரியும், நமக்கு தமிழ் தெரியாது, இப்படிலாம் வந்து சொல்லும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க இருக்கிறவங்க இவங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் தமிழ் மொழியிலையும் புரிய வச்சாங்களாம். அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து இங்க இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் ஆடியன்ஸா இருக்கட்டும் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப நம்புறாங்கன்னே சொல்லலாம். ஸோ கார்த்திகை தீபம் சீரியலை பத்தி இது பேன் இந்தியா சீரியல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ரேவதியா வரும்போது நிறைய பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களாம். எதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்த்திகா தான் வேணும், தயவு செய்து இவங்களை மாத்துங்க, எங்களுக்கு இவங்க வேணாம் இப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபைனலா இப்போ இவங்களுக்கு கிடைக்கிற அன்பை பார்த்துட்டு நமக்கு இவ்வளோ அன்பு கிடைக்குது, கண்டிப்பா இன்னும் நம்ம நிறைய பண்ணணும், என்னை வந்து பார்க்குற இடத்துலலாம் வந்து எல்லாரும் ஹக் பண்றாங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா இதுவே மலையாள இண்டஸ்ட்ரியா இருந்ததுன்னா அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. போனோமா அப்ப பாக்குறாங்கன்னா எதுவுமே ஒரு ரியாக்ஷனே இருக்காது. ஆனா இங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ எனக்கு தமிழ் ஆடியன்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தமிழ் மக்களை ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி சில பேட் வேர்ட்ஸ்லாம் அவங்களுடைய செட்லையும் பேசுவாங்களாம். இவங்க ரொம்ப ரொம்ப போல்டான லேடி. இவங்க நடிக்கிற கதாபாத்திரம் எல்லாமே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்காதாம். எல்லாமே ரொம்ப ஜாலியா ரொம்ப ரொம்ப சென்சிபிளான கேரக்டரா தான் இருக்குமா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி மூலியமாவே திரும்பவும் எப்படி சீரியல்ல கலக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ சினிமாலையும் கலக்கணும், ஒரு பெரிய ரவுண்ட் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா இவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இவங்களோட இந்த கார்த்திகை தீபம் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கண்டிப்பா இவங்களுக்கு டைரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.